இருந்துட்டு இருக்கு. ஸோ அதே மாதிரி ஒரு ஆட் ஆனா ஸோ நிறைய வெரைட்டிஸ் கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு காரணத்து மூலியமா ஸோ இன்னைக்கு எகெயின் நம்மளுக்கு ஒரு 2 டைப் ஆஃப் சோப் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஒன்று கேனோஜி டிரான்ஸ் சோப், இன்னொன்று ஆலோவேரா டிரான்ஸ் சோப். ஸோ இந்த 2 ப்ராடக்ட் பத்தி தான் இன்னைக்கு நம்ம மெயினா பார்க்க போறோம். ஸோ இது எதுக்காக லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இன்னைக்கு நம்ம மார்க்கெட்ல பிச் பண்றதுக்கு ஒரு சோப் இருக்கிறத தாண்டி நிறைய வெரைட்டிஸ் அதுல கொண்டு வரது மூலியமா, அதாவது ஒரு ப்ராடக்ட் இருக்கு அப்படின்னா ஸோ அதுல நிறைய வேரியன்ட் கொண்டு வரது மூலியமா ஸோ நம்மளுக்கு மார்க்கெட்ல அதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ரொம்ப சுலபமாகவும் இருக்கும். ஸோ அதை நம்ம ஈஸியாகவும் யாருக்கு என்ன எதிர்பார்ப்பு இருக்கோ அதுக்கு தகுந்தாப்புல நம்ம அந்த ப்ராடக்டை மார்க்கெட்டும் பண்ணலாம். ஸோ அந்த வகையில தான் இன்னைக்கு ஆல்ரெடி கேனோஜி சோப் இருந்தாலும் ஸோ அடிஷ்னலா ஒரு 2 வேரியன்ட்ல நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பத்தி தான் இன்னைக்கு மெயினா பார்க்க போறோம். ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா ஸோ இந்த கேனோஜி டிரான்ஸ் சோப் அண்ட் ஆலோவேரா டிரான்ஸ் சோப், ஸோ இதனுடைய டிஃப்ரென்ஷியேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ கேனோஜி டிரான்ஸ் சோப் அப்படிங்கிறது ஸோ சூட்டபிள் ஃபார் ஆல், ஸோ எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய ஒரு சோப் கேனோஜி டிரான்ஸ் சோப் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ சாஃப்ட் ஆன் எவ்ரி ஸ்கின் டைப், ஸோ இது எல்லா ஸ்கின்னுக்குமே நீங்க பயன்படுத்தக்கூடிய, அதாவது ட்ரை ஸ்கின்னா இருக்கலாம், ஸோ நார்மல் ஹைட்ரேட் ஆகிற சாஃப்ட் ஸ்கின்னா இருக்கலாம், ஸோ எல்லா விதமான ஸ்கின் டைப்புக்கும் பயன்படுத்தக்கூடியது இந்த கேனோஜி டிரான்ஸ் சோப் அப்படிங்கிற ஒரு சோப். அதே மாதிரி ஒரு கம்ப்ளீட் ஒரு ரெஃப்ரெஷிங் டச் கொடுக்கக்கூடிய ஒரு 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 சோப் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதை தாண்டி நம்ம ஆல்ரெடி கேனோஜி சோப் யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்போம். ஸோ சேம் எஃபெக்டை நம்ம இதுல ஃபீல் பண்ணலாம். ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது தெரியாது. இது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு சாஃப்ட்னஸை அதிகமா கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த கேனோஜி டிரான்ஸ் சோப் மூலியமா நீங்க ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அதாவது ஒருத்தங்களுக்கு ட்ரை ஸ்கின் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்க கேனோஜி சோப் யூஸ் பண்ணிட்டு இருந்து ஸோ இந்த சோப்பை நீங்க எகைன் யூஸ் பண்ணும்போது ஸோ சேம் இன்கிரீடியன்ஸ் எல்லாமே தான், பட் இதுல ஒரு சின்ன விதமான ஒரு டிஃப்ரென்ஸை உங்களால கண்டிப்பா பார்க்க முடியும். ஸோ அதே மாதிரி கேனோஜி ஆலோவேரா டிரான்ஸ் சோப்ல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இந்த ஆலோவேரா சோப் இது யாருக்கு நீங்க மெயினா ரெக்கமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ ட்ரை ஸ்கின் இருக்கவங்களுக்கு மெயினா நீங்க ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்கின் ரிலேட்டட் சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கின் உடைய ஆரம்பிக்கும், ரொம்ப ட்ரைனஸ் அதிகமாகும். அதுவும் இந்த சீசன்ல மெயினா பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு தமிழ்நாட்டில் நவம்பர் அண்ட் டிசம்பர் மந்த் மெயினா இந்த ஸ்கின் அதிகமா ட்ரை ஆகக்கூடிய பீப்புளை நீங்க பார்க்கலாம். ஸோ அவங்களுக்கு மெயினா இந்த 2 டைப் ஆஃப் சோப்புமே நீங்க ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு விதமான சோப். அதுலயும் இந்த ஆலோவேரா சோப்பை நீங்க ரெக்கமெண்ட் பண்றது மூலியமா இன்னும் ஹைட்ரேஷனை இன்னும் ஜாஸ்தி பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை ஸோ இந்த ஆலோவேரா சோப்ல அதிகமா நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ இதுல நிறைய விதமான கீ இன்கிரீடியன்ஸ் இருக்கு. ஸோ மெயின் இன்கிரீடியன்ட் அப்படின்னு பார்த்தோம்னா கேனோடர்மா அண்ட் ஆலோவேரா. ஸோ கேனோடர்மா அண்ட் ஆலோவேரா. ஸோ ஆலோவேராவோட பெனிஃபிட்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அது எடுக்கிறதுனால ஸ்கின்னோட ஹெல்த் நல்லா இருக்கும், ஸ்கின்ல இருக்கக்கூடிய டெட் செல்ஸ் ரிமூவ் ஆகும், ஸ்கின் நல்லா ஸ்மூத் அண்ட் காமா ஃபீல் ஆகும். ஸோ அதுதான் இதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இந்த 2 சோப்பை யார் வேணாலும் பயன்படுத்தலாம். ஸோ எல்லாருமே பயன்படுத்துற வகையில தான் இந்த 2 சோப்பை கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. ஸோ இந்த கேனோஜி டிரான்ஸ் சோப் அப்படிங்கிறது ஸோ எவ்ரிடே எல்லாருமே எல்லா டைப் ஆஃப் ஸ்கின்னுமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் இந்த கேனோஜி டிரான்ஸ் சோப். ஸோ இதுல அடிஷ்னல் சப்போர்ட்டா கோகனட் ஆயில் கேர் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ கோகனட் ஆயில் நம்மளுக்கு டிஃபால்ட்டா தெரியும். கோகனட் ஆயில் இதுல இருக்கிறது மூலியமா நம்மளுடைய ஸ்கின் சாஃப்ட்னஸை அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த கோகனட் ஆயில் இதுல ஆட் பண்ணியிருக்கனால நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ அதை தாண்டி கேனோடர்மா எக்ஸ்ட்ராக்ட் இருக்கு. ஸோ கேனோடர்மா எக்ஸ்ட்ராக்ட் இருக்கனால ஸ்கின்னுக்கு தேவையான அனைத்து ஆரோக்கியமும் தரக்கூடிய ஒரு விஷயம் இந்த கேனோடர்மா எக்ஸ்ட்ராக்ட் இந்த சோப்ல இருக்கிறது மூலியமா நம்மளுக்கு கிடைக்குது. அதே மாதிரி இந்த டிரான்ஸ் சோப் ரெகுலரா யூஸ் பண்றதுனால ஸோ மெயினா ஸ்கின் ஹெல்த்தை நம்மளுக்கு பாதுகாக்குது. ஸ்பா லைக் ஃபீல், ஒரு ஸ்பால போய் ஒரு ஃபேஷியல் பண்றீங்க, ஒரு ஸ்கின் கேர் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஸோ அதுல என்ன ஒரு ஃபீல் கிடைக்குதோ அது நம்ம டெய்லி ஒவ்வொரு தடவையும் இந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணும்போது கிடைக்கும் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம ப்ராடக்டை இந்த கேனோஜி டிரான்ஸ் சோப்பை நம்மளுக்கு நரேட் பண்றாங்க. ஸோ கண்டிப்பா எல்லாருமே வாங்கி பயன்படுத்த வேண்டிய ஒரு ப்ராடக்ட் இந்த கேனோஜி டிரான்ஸ் சோப் ஆஸ் வெல் அஸ் ஆலோவேரா டிரான்ஸ் சோப். ஸோ ஆலோவேரா அப்படிங்கிறது நம்மளுக்கு மெயினா தெரியும், மெயினா ஒரு கூலிங் கம்ஃபர்ட் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம், ஒரு கூலிங் எஃபெக்டை நம்மளுடைய ஸ்கின்ல தரக்கூடிய ஒரு விஷயம்.
ஸோ ஆலோவேரா இதுல இருக்கனால ஸோ நம்மளுக்கு மெயினா ஸோ நம்மளுடைய ஸ்கின்னோட ஹெல்த்தை நம்மளுக்கு பாதுகாக்குது. ஸோ ஸ்கின்னுக்கு தேவையான கம்ஃபர்ட் நம்மளுக்கு கிடைக்குது. ஸ்கின்னை நல்லா ஒரு ஒரு சில்லிங் எஃபெக்டை நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த ஆலோவேரா டிரான்ஸ் சோப்ல நம்மளுக்கு கிடைக்குது. அகெயின் ஆலோவேரா டிரான்ஸ் சோப் பயன்படுத்துறதுனால ஸ்கின்னை நல்லா சாஃப்டா பார்த்துக்கக்கூடிய ஒரு விஷயம், ஸ்கின்னை நல்லா ஹெல்தியா பார்த்துக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அதுவும் இந்த ஆலோவேரால நம்மளுக்கு கிடைக்குது. அதே மாதிரி மெயினா ட்ரைனஸ் ப்ரொடக்ஷன். ஸோ ட்ரை ஸ்கின் யாருக்காக இது இருக்குது அப்படின்னா நீங்க கண்ணை மூடிட்டு ரெக்கமெண்ட் பண்ண வேண்டிய ஒரு சோப் அப்படின்னா ஆலோவேரா டிரான்ஸ் சோப் இல்ல கேனோஜி டிரான்ஸ் சோப். ஒருத்தங்களுக்கு ட்ரை ஸ்கின்னா இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க ரெக்கமெண்ட் பண்ணது, நான் சஜஸ்ட் பண்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆலோவேரா டிரான்ஸ் சோப். அகெயின் அதை விட்டு பாத்தீங்க அப்படின்னா கேனோஜி டிரான்ஸ் சோப். ஸோ இந்த ரெண்டு சோப்ல எது வேணா நீங்க ரெக்கமெண்ட் பண்ணலாம். பட் அந்த கூலிங் எஃபெக்டோட ஒரு ஹைட்ரேஷன் கொடுக்கக்கூடியதுக்கு நீங்க ஆலோவேரா டிரான்ஸ் சோப் மெயினா ரெக்கமெண்ட் பண்ணலாம். அதே மாதிரி இந்த மாய்ஸ்சர் ரிட்டன்ஷன், ஸ்கின்னை நல்லா ஒரு பல்பியாகவும் ஸ்கின்னை நல்லா சாஃப்டாகவும் ஸ்மூத்தாகவும் வச்சுக்கிறதுக்கு ஸோ இந்த ஆலோவேரா டிரான்ஸ் சோப்பை நீங்க கண்டிப்பா ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் இந்த ரெண்டு சோப்போடைய டிஃப்ரென்ஷியேஷன். ஸோ ரெண்டுமே கிட்டத்தட்ட ரெண்டுத்துலயுமே பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய கேனோடர்மாவோட எக்ஸ்ட்ராக்ட் மெயினா இருக்கு. அதே மாதிரி கேனோஜி டிரான்ஸ் சோப்ல கோகனட் ஆயில ஆட் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆலோவேரா டிரான்ஸ் சோப்ல ஆலோவேராவை இன்ஃபியூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ கோகனட் ஆயில இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் நம்ம கேனோஜி டிரான்ஸ் சோப் யூஸ் பண்றது மூலியமா அடிஷ்னல் வேல்யூவா நம்மளுக்கு கிடைக்குது. அதே மாதிரி ஆலோவேரா டிரான்ஸ் சோப் நம்ம பயன்படுத்துறது மூலியமா ஸோ ஆலோவேரா உடைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நம்மளுடைய ஸ்கின்ல கிடைக்கிறதுக்கான விஷயங்கள் இருக்கு. ஸோ ஒரு சோப்பு மெயினா நல்ல சோப்பா இல்லையா அப்படின்னு டெஸ்ட் பண்றதுக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த டோட்டல் ஃபேட்டி மேட்டர் டிஎஃப்எம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அனலைஸ் பண்ணுவாங்க. அந்த டிஎஃப்எம் ஒரு கிரேட் 1 சோப்ல பாத்தீங்க அப்படின்னா மினிமம் 76% இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கிரேட் 2ல பாத்தீங்க அப்படின்னா 70% சொல்லுவாங்க. கிரேட் 3ல பாத்தீங்க அப்படின்னா 60% சொல்லுவாங்க. ஸோ நம்மளுடைய சோப்பு பர்சன்டேஜ் மென்ஷன் பண்ணல. பட் நம்மளுக்கு வரக்கூடிய இந்த டிஎக்ஸ்என் சோப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிரேட் குவாலிட்டி ஆஃப் சோப்பு தான் இன்னைக்கு டிஎக்ஸ்என்ல நம்ம எல்லாருமே வாங்கி பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய சோப். ஸோ இது நம்மளுக்கு லேபிள்ல எங்கேயும் மென்ஷன் பண்ணலைன்னா கூட ஸோ நம்மளுக்கு தைரியமா சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா நீங்க வெளியில மார்க்கெட்ல விற்கக்கூடிய சோப்ல ஸோ இந்த டிஎஃப்எம் லெவல் வச்சே ஸோ அந்த சோப்பு எந்த கிரேட் ஆஃப் சோப் அப்படிங்கிறத நீங்க அனலைஸ் பண்ணலாம். பட் இங்க இன்டர்னலா நம்மளுக்கு எல்லாமே தெரியறனால ஸோ டிஎக்ஸ்என்ல இங்க நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு சோப் கிரேட் 1 குவாலிட்டி ஆஃப் சோப்பை தான் நம்ம இன்னைக்கு நம்மளுடைய லீடர்ஸ்க்கும் நம்மளுடைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கும் நம்மளுடைய கன்சியூமர்ஸ்க்கும் இன்னைக்கு கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இந்த டிஎஃப்எம் லெவல் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ இன்னைக்கு டிஎக்ஸ்என்ல ஒரு கிரேட் 1 குவாலிட்டி அஷ்யூர்டா ஒரு சோப்பை நம்ம இன்னைக்கு நிறைய வேரியன்ட்ல கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி இருக்கக்கூடிய கேனோஜி சோப் காமனா எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய ஒரு சோப். ஸோ அடிஷ்னல் வேல்யூவா கேனோஜி டிரான்ஸ் சோப்ல கோகனட் ஆயில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் எல்லா டைப் ஆஃப் ஸ்கின்னுக்கும் நீங்க ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆலோவேரா டிரான்ஸ் சோப். ஸோ ஆலோவேரா டிரான்ஸ் சோப் அப்படின்னு பார்க்கும்போது இதுவும் எல்லாருக்கும் பயன்படுத்தலாம். பட் மெயினா ட்ரை ஸ்கின் யாருக்காவது இருக்கு, ட்ரைனஸ் ப்ரொடக்ஷன் யாருக்காவது தேவைப்படுது, ஸோ கம்ப்ளீட்டா ஸ்கின் ட்ரை ஆகி உடையுது, ஸ்கின் ட்ரை ஆகிறதுனால நிறைய ஸ்கின் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்னா கண்டிப்பா இந்த ஆலோவேரா டிரான்ஸ் சோப்பை ஒரு கூலிங் கம்ஃபர்ட் அண்ட் கேருக்கு நீங்க எல்லாருமே ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் கேனோஜி டிரான்ஸ் சோப் அண்ட் ஆலோவேரா டிரான்ஸ் சோப்போட டிஃபரன்ஷியேஷன். ஸோ அதே மாதிரி நம்ம மோஸ்ட்லி முடிஞ்ச அளவுக்கு மேக்சிமம் நிறைய விதமான கெமிக்கல்ஸ் இல்லாமல் மோஸ்ட் நேச்சுரல் ஃபார்ம்ல இன்னைக்கு நிறைய விஷயங்கள் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அதுல இந்த சீரியஸ் ஆஃப் சோப்பும் நம்மளுக்கு கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ ஆலோவேரா டிரான்ஸ் சோப் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ இதனுடைய எம்ஆர்பி ரெண்டுமே காமனான ப்ரைஸ்ல தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆலோவேரா டிரான்ஸ் சோப் ஆஸ் வெல் அஸ் ஆலோவேரா டிரான்ஸ் சோப் அண்ட் கேனோஜி டிரான்ஸ் சோப் ஸோ ரெண்டுமே ஒரே விலையில தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ எம்ஆர்பி 215, டிபி 180, எஸ்வி 100, பிவி 60. ஸோ நீங்க டிஎக்ஸ்என்ல கன்சியூமரா இருக்கீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு இந்த ப்ராடக்டோடைய ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு 215 ரூபாயில தான் கிடைக்கும்.
ஸோ நீங்க டிஎக்ஸ்என்ல மெம்பரா இல்ல டிஸ்ட்ரிபியூட்டரா ஜாயின் பண்ணி வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டிஸ்கவுண்டட் ப்ரைஸ் 35 ரூபா டிஸ்கவுண்டட் ப்ரைஸ்ல உங்களுக்கு கிடைக்கும். இன்னைக்கு யாராவது இங்க நியூவா ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த டிஸ்கவுண்டட் ப்ரைஸ் அதாவது டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ரைஸ்ல எப்படி வாங்கணும் அப்படிங்கிறத உங்களை இந்த மீட்டிங்ல உட்கார வச்சவங்களை கேட்டு நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ மெயினா இந்த சோப் அப்படின்னு பார்க்கும்போது மெயினா ஒரு விஷயம் நம்ம மெயின் கன்சர்னா நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின் கேர். ஸோ ஸ்கின் கேர் அண்ட் ஸ்கின் ஹெல்த். ஸோ இன்னைக்கு நம்ம வெளியில பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய சோப்பு அது நல்ல சோப்பா கெட்ட சோப்பா, ஸோ அதில் என்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்கு என்ன இன்க்ரீடியன்ஸ் இல்லை, அந்த இன்க்ரீடியன்ஸ் நம்ம உடம்புல சேர்க்கலாமா, அந்த இன்க்ரீடியன்ட் நம்ம உடம்புல சேர்க்க கூடாதா, இல்லை அந்த இன்க்ரீடியன்ட் நம்ம உடம்புல சேர்க்கறது மூலியமா என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் நம்மளுக்கு கிரியேட் ஆகுது. ஸோ இப்போ கிரியேட் ஆகலைனாலும் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் நம்ம ரெகுலராக பயன்படுத்துறது மூலியமா என்ன மாதிரியான ஸ்கின் டிசீசஸ் நம்மளுக்கு வருது, என்ன மாதிரி நம்மளுக்கு ஸ்கின் ஸ்பாயில் ஆகுது. ஸோ இவ்வளோ விஷயங்கள் கன்சர்ன் நம்ம இன்னைக்கு வெளியில வாங்கி பயன்படுத்தக்கூடிய சோப்பு மூலியமா கிடைக்குது. ஸோ அது எல்லாமே அப்ப வெளியில வாங்குறது எல்லாமே தப்பான சோப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஸோ நம்ம அந்த சோப்புல என்ன இருக்கு என்ன இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்காம நம்ம வாங்குறது மூலியமா ஸோ நம்மளுடைய ஸ்கின்னை ஸ்பாயில் பண்ணிக்கும். அப்ப நம்மளுடைய ஸ்கின் கேர் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஏன்னா இன்னைக்கு இந்த ஸ்கின் கேர் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கோடி கணக்குல இன்னைக்கு செலவு பண்றாங்க. இன்னைக்கு ஒரு பிகின் ஃப்ரம் ஆக்ட்ரஸ்ல இருந்து இன்னைக்கு ஒரு காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட் வரைக்கும் ஒரு ஸ்கின் கேருக்கு இன்னைக்கு மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் இன்னைக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ரைட் ஃப்ரம் பேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் சோப்பு தான். ஏன்னா நம்ம மார்னிங் எழுந்தோடனே குளிக்கும் போது ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்கின்ல படுற ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாடி வாஷ்க்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு சோப். அப்ப அந்த சோப் அதாவது நம்ம ஒரு டேவை ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம ஸ்கின்ல படக்கூடிய ஃபர்ஸ்ட் விஷயம் ஒரு கரெக்டான ஒரு ஹெல்தியான ஒரு நல்ல சோப்பா இருக்கணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன கேர் எடுத்து நம்ம யோசிக்கணும் அப்படின்னு பாருங்க. ஸோ அதுக்கு இன்னைக்கு டிஎக்ஸ்என்ல ஒரு 3 வேரியன்ட் ஆஃப் சோப் இன்னைக்கு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம இன்னைக்கு எல்லாருமே ரொம்ப சென்சிட்டிவா பயன்படுத்தணும். ஸோ ரொம்ப கரெக்டா பார்த்து வாங்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ அதை தான் இந்த இடத்துல நான் மெயினா சொல்ல வரேன். பட் இந்த சோப் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் கிரேட்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இது 2 விஷயம் தான் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. இல்லை ஆராய்ச்சி பண்றதுக்கு எதுவுமே இல்லை. சிம்பிளா கேனோஜி டிரான்ஸ் சோப் அண்ட் கேனோஜி சோப் எல்லா டைப் ஆஃப் ஸ்கின்னுக்கும் கொடுக்கலாம். ஸோ கேனோஜிக்கும் கேனோஜி டிரான்ஸ் சோப்புக்கும் ஒரு சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் தான். இதுல கோகனட் ஆயில் ஆட் பண்ணியிருக்காங்க. எதுல அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேனோஜி டிரான்ஸ் சோப்ல. அதே மாதிரி ஆலோவேரா டிரான்ஸ் சோப்ல அது பேர்லயே இருக்கு ஆலோவேரா எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ கேனோஜி டிரான்ஸ் சோப்ல கோகனட் ஆயில் இருக்கனால ஸோ அது ட்ரை ஸ்கின்னுக்கும் யூஸ் பண்ணலாம், ஆல்ரெடி நார்மல் ஸ்கின்னுக்கும் பயன்படுத்தலாம். ஆலோவேரா டிரான்ஸ் சோப் அப்படிங்கிறது ஸ்பெசிஃபிக்கா நீங்க நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆயிலியா இருக்கக்கூடிய சோப்பு பிடிக்கும். ஏன்னா அவங்களுக்கு ட்ரை ஸ்கின்னா இருக்கும். ஸோ அவங்களுக்கு இந்த ஆலோவேரா சோப்பை நீங்க ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஆலோவேராவோட கம்ப்ளீட் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அவங்களுக்கு கிடைக்கும். கேனோஜி டிரான்ஸ் சோப்ல நம்மளோட கேனோடர்மா எக்ஸ்ட்ராக்ட் இருக்கு ஆஸ் வெல் அஸ் கோகனட் ஆயில் இருக்கனால அதனுடைய ஹெல்த் பெனிஃபிட்ஸும் கிடைக்கும். ஸோ இதுதான் டிஃப்ரென்ஷியேஷன். ஸோ இதை பெருசா நம்ம டெக்னிக்கலா ரொம்ப போட்டு குழப்பிக்கிறதுக்கான விஷயங்கள் இந்த இதுல எதுவுமே இல்லை. ஸோ இதுல டிஎக்ஸ்என்ல ஒரே மாதிரியான சோப்பு ஒரு சின்ன சின்ன டிஃப்ரென்ஷியேஷன்ல எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா ஸோ ஒரு ப்ராடக்டை ஈஸியா மார்க்கெட் பண்றதுக்கு நிறைய விதமான வேரியண்ட்டுக்காக ஸோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு டிஃப்ரெண்ட் இன்னோவேட்டிவ் ப்ராடக்டா ஸோ நம்ம அதனுடைய வலுமை குறையாம அதுல என்னெல்லாம் நம்ம ஆட் பண்ணி அடிஷ்னல் வேல்யூவா கொடுக்க முடியுமோ ஸோ அதை தான் இந்த ப்ராடக்ட்ஸ்ல நம்ம டிஎக்ஸ்என்ல ஆட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுல நம்மளுக்கு அடிஷ்னலா நம்மளுடைய ரேக்ல ஒரு 2 நியூ ப்ராடக்ட் லான்ச் ஆயிருக்கு. ரெண்டுமே நீங்க பயன்படுத்தி பாருங்க. ஆஸ் வெல் அஸ் அதனுடைய ஸ்மெல்ல இருந்து ஸோ அதை யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஃபீல்ல இருந்து எல்லாமே ஃபீல் குட்டா இந்த ப்ராடக்ட்ஸ் மூலியமா அவங்க எல்லாருக்குமே கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஆச்சரியமும் கிடையாது. ஸோ இந்த 2 ப்ராடக்ட் உங்க எல்லாருக்குமே கிளியரா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ அகெயின் நான் சொல்றேன் சோப்புல பெருசா ஆராய்ச்சி பண்றதுக்கு எதுவுமே இல்லை. ஸோ இதனுடைய இன்கிரீடியன்ஸ் பாருங்க. சிம்பிளா இதுல நம்ம மெயினா எடுத்துக்க வேண்டிய இன்கிரீடியன்ஸ் கேனோடர்மா, கோகனட் ஆயில், ஆலோவேரா, கேனோடர்மா. ஸோ இந்த 4 இன்கிரீடியன்ட்டை நீங்க மெயினா பார்க்கலாம். ஸோ இதுதான்
இன்னைக்கு நம்ம பார்த்த ப்ரெசன்டேஷன். இந்த ப்ரெசன்டேஷன் உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா சாட் பாக்ஸ்ல ஒரு தம்ஸ் அப் போடலாம். ஸோ தட் இன்னைக்கான ட்ரைனிங் செஷன் நம்ம என் பண்ணிக்கலாம். ஸோ நாளைக்கு பார்த்தோம் அப்படின்னா நாளைக்கு ஒரு மார்னிங் செஷனா மார்னிங் 6 o'clock நம்ம ஆல்ரெடி நேற்று நிறைய லீடர்ஸ் சொல்லியிருந்தீங்க 6 o'clock மீட்டிங்